ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் TNEA 2025க்கான வேக்கன்சி லிஸ்ட் அனாலிசிஸ் பற்றியும் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி சீட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 26/7/2025 மார்னிங் 10 மணியிலிருந்து உங்களுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சு அதோடைய வேக்கன்சி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 1 வேக்கன்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆஃப்டர் ரவுண்டு 1க்கு அப்புறம் சீட் மேட்ரிக் ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது, வெக்கேஷனல் கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது, 7.5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கொடுத்தா தான் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ், நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் இருக்கா இல்லையா, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. எல்லா சீட்டுமே ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லலாம் சிஇஜி கேம்பஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 2 ரவுண்டு 3 வரைக்குமே சீட்டு கொஞ்சம் அங்கங்கே இருந்தது. பட் இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான் இருக்கிறதே ரொம்ப ஃபேமஸான கேம்பஸ். அதில் தான் ஃபஸ்ட்டாக சீட் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ரவுண்டு 1 கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0-0ன்னு வந்துருச்சு. ஸோ எல்லா சீட்டுமே ஆல்மோஸ்ட் சிஇஜி கேம்பஸில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஈவன் தமிழ் மீடியம் கோர்ஸு கூட சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அங்கங்கே 1-2 இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே க்ளோஸ் ஆகிருக்கு. சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து உங்களுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எந்தெந்த காலேஜுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃப்ரெஷ் சீட்டாக ஒரு நோட்லேயோ இதுலேயோ நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த வேக்கன்சி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய சாய்ஸஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியான சாய்ஸஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேபி வந்து சீட் அலாட் ஆகாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறையா கொடுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்து வைங்க. எந்தெந்த காலேஜெல்லாம் நம்ம சேர போகிறோம், எந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் உட்காருங்க. ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட் அனாலிசிஸில் நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் SCAக்கும் ST கேட்டகரிக்கும் ஒரு சீட் இருக்குது. மற்றபடி ACT கேம்பஸ், MIT கேம்பஸ் இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ACT கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜி, அதாவது இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேக்கன்சிஸ் நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ், இது வந்து ஒன் ஆஃப் த டாப் காலேஜ், ஃபாஸ்ட்டாக வந்து சீட்டெல்லாம் ஃபில் ஆகிடும். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்லையுமே சீட் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து சீட் அப்படிங்கிறது வந்து வேக்கன்ட் இருக்குது. BCக்கு 5 சீட்டு, BCMக்கு 2 சீட்டு, MBCக்கு 16, SCக்கு 15, SCAக்கு 4, STக்கு வந்து 1 சீட் இருக்கும். ரிமைனிங் எல்லா கோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், AI அண்ட் மெஷின் லேர்னிங் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. சிவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BCMக்கு 1 சீட்டு, SCAக்கு 2 சீட்டு, SCக்கு 2 சீட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC ST கேட்டகரியில் 1 சீட் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் நிறையா சீட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சீட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCயில் 8 சீட்டு, SCAக்கு 3 சீட்டு இன்னும் அப்படியே இருக்குது. ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MBCயில் 2, SCயில் 8, SCAயில் மட்டும்தான் 2 சீட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி
கோயம்புத்தூரில் மேக்ஸிமம் சீட் அப்படிங்கிறது ரவுண்டு 1 கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த காலேஜுக்கு நீங்கள் சாய்ஸில் தர மாதிரி இருந்தால் உங்கள் கேட்டகரிக்கு வேக்கன்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சாய்ஸில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு அட்டானமோஸ் காலேஜ், சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. சிவிலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு 16, பிசிஎம்முக்கு 3, எம்பிசிக்கு 13, எஸ்சிக்கு 13, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு 1 இந்த மாதிரி சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிலில் வந்து சீட்டு கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏல மட்டும் ஒரு சீட் இருக்குது. இசிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. ட்ரிபிளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏலையும் எஸ்டிலையும் ஒவ்வொரு சீட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே காலேஜில் போன வருஷம் 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 3ல் தான் ட்ரிபிளிக்கான சீட்டெல்லாம் க்ளோஸ் ஆச்சு. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 1லேயே சீட்ஸ் ஆர் ஃபில்டு. ஸோ இந்த தாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சீட்டுகள் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்முக்கு 2, எம்பிசிக்கு 6, எஸ்சிக்கு 16, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு 1. நெக்ஸ்ட் மெட்டலர்ஜிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சீட்டுகள் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்குமே வந்து சீட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் இந்த வருஷம் என்ஜினியரிங்க்கான காம்படிஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் சாய்ஸை கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். நிறைய சாய்ஸஸ் எடுத்து வச்சுக்குவாங்க, நிறைய கோர்சஸ் வச்சுக்குவாங்க, நிறைய காலேஜஸ் லிஸ்ட்டில் வச்சுக்குவாங்க. நிறைய நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலாட்மெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் அட்டானமோஸ் காலேஜான அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது காரைக்குடியில் இருக்குது. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிலில் ஒரு சில சீட் வேக்கன்சி இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே முடிஞ்சது. எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் மட்டும் ஒவ்வொரு சீட் இருக்குது. நெக்ஸ்ட் இசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல மட்டும் ஒரு சீட் இருக்குது. ஸோ ட்ரிபிளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு மட்டும் 14, எஸ்சிஏக்கு 3 சீட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 4 சீட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு ஓசியில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து அழகப்ப செட்டியார் இதுவும் வந்து ஒரு அட்டானமோஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ். இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் அண்ட் சர்க்யூட் பிரான்ச்சஸ் சீட்டை வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பர்கூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமோஸ் கேம்பஸ் தான். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சீட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அந்த கம்ப்யூட்டிங்கில் வந்து வேகமாக ஃபில் ஆகிருக்கும். மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி அப்படியே இருக்குது. இங்கே வந்து ட்ரிபிளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேக்கன்சியை நீங்கள் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ரவுண்டு 2ல் வர ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய சாய்ஸை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பொறுமையாக ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிஜிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிலில் வந்து சீட் ஒன்றும் குறையவே இல்லை, ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் மட்டும் சீட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசிலையும் வந்து சீட்டு கொஞ்சம் அப்படியே இருக்குது. ட்ரிபிளிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு அப்படியே இருக்குது, ஒன்றும் குறையலை. மெக்கானிக்கலில் அப்படியே இருக்குது சீட்டு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே சீட்டு நீங்கள் எதிர்பார்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு காலேஜ் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், எந்தெந்த காலேஜில் எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ட்டு. அதை பேஸ் பண்ணி திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபில்அப் பண்ணி நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீட் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காம்படிஷன் வந்து இந்த 2025 கவுன்சிலிங்கில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸே நமக்கு அலாட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கன்ஃபர்மேஷனுமே நம்ம இப்போது வந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்களை விட அதிகமாக ரேங்க் லிஸ்ட்டில் முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சீட் அலாட் ஆகும். அவனுக்கு ஒரு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஆளுக்கு வந்து சீட் அப்படிங்கிறது வந்து அலாட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரேங்க் வந்து 470, நீங்கள் 471 அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே மாதிரி காலேஜை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க சீட் வந்து எனக்கு
செக் பண்ணும். எனக்கு அந்த சீட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் வராது. உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி இது எல்லாமே செக் பண்ணி அந்த சீட் இருக்கான்னு செக் பண்ணும். அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்டாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு போய் செக் பண்ணும். அந்த சீட்டு தான் உங்களுக்கு அலாட் ஆகும். மேபி அங்கே வேக்கண்ட் இருந்தால் இந்த மாதிரி சாய்ஸஸ் ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வரும். நமக்கு எங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கே வந்து சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆகும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் தான். நம்ம மேனுவலாக யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டு வைங்க. ஸோ டோட்டலாக இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 307 பேஜ் இருக்குது. எல்லா காலேஜுமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். எல்லா காலேஜ் எல்லா கோர்ஸுமே இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ கவனமாக இதை செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு ரவுண்டு 3 கவுன்சிலிங் வரும். அப்போ நான் வந்து எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து லாஸ்ட் இயர்க்கெல்லாம் நம்ம போட்டிருப்போம். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இல்லைன்னா வேறு சேனலில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கவனமாக சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த சாய்ஸ் பில்லிங் தான் அடுத்த 4 வருஷம் உங்களுடைய எஜுகேஷனை வந்து தீர்மானிக்க போகுது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கிராஜுவேட் தமிழாவோட அஃபீஷியல் இமெயில் ஐடி இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.